வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கையில ஒரு லாவா ஸ்ட்ரோம் லைட் 5G அப்படின்னு சொல்ற ஒரு மொபைல் இருக்கு. இருக்கிறதுலயே பட்ஜெட் ஃபோன். ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பிராண்ட்ல ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான பிரைஸ்ன்னு போகும்போது தெரியாத ஒரு பிராண்டா இருக்கும். எல்லாருக்குமே வாங்குறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம இந்த பிராண்ட வாங்கணுமா? ஏதாவது நல்லா இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் பிராண்டு லாவா லேட்டஸ்ட்டா இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் ஓகேங்களா? ஜூன்ல லான்ச் பண்ணது தான். ரூ. 7,100க்கு பேங்க் ஆஃபரோட வாங்கியிருக்கோம். அதுக்கு ஒர்த்தா இருக்கு. அதாவது நான் வந்து கொஞ்ச நேரம் ரீட் பண்ணணும். லைட் யூசேஜ் தான். கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும். ரொம்பலாம் நான் வந்து கேமரா பர்ப்பஸ்லாம் பண்ண மாட்டேன். அவங்க வந்து எப்படி எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு ஃபோன் வாங்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் யூசேஜா இருக்கும். அவங்களுக்கும் ஹெவியா ரொம்ப அமௌண்ட் போட்டு வாங்க முடியாது. எல்லாருமே காசு வந்து அதிகமா குடுத்து வாங்க முடியாதுல்ல. அவங்களுக்கு இந்த ஃபோன் நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாம். 5G ஓகேங்களா? கம்மியான பிரைஸ்ல 5G சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 எம்பில. 50 எம்பி இருக்காது. இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். 2.5 ஜிகாஹெர்ட்ஸ் 2 வேரியன்ட் இருக்கு. 4 ஜிபி ரேமு, 64 ஜிபி ரோமு, 128 ஜிபி இருக்கு. நம்ம வாங்கியிருக்கிறது 4 ஜிபி ரேம் வாங்கியிருக்கோம். 64 ஜிபி ரோம் வாங்கியிருக்கோம். அதாவது ஸ்டோரேஜ். நம்ம ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஒரு 2 ஜிபிய ரேமாவும் இந்த டிவைஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரூ. 7,100க்கு இந்த ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது கேமரா, பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ், ஹேங்கிங்கு, பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையுமே ஃபுல்லா யூஸ் பண்ணி தான் நான் ரிவ்யூ குடுக்க போறேன். ஓகேங்களா? பர்சனல் யூஸ் பண்ணி. அதனால ஃபுல்லா வீடியோ பார்த்து கண்டிப்பா இந்த டிவைஸ வாங்குறவங்க பயனடைஞ்சுக்கிறேங்க. பட்ஜெட் ஃபோனா இருக்கும் அப்படின்னு சொல்றத நானுமே நம்புறேன். ஓகேங்களா? இந்தியன் ஃபோனு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணது அமேசான்ல. இது வந்து அமேசான்ல தான் அவைலபிள் இருக்கு. ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிறலாமா? லாவா ஸ்ட்ரோம் லைட் ஃப்ரீ சர்வீஸ் ஹோம். நமக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைன்னா, ஃப்ரீயா சர்வீஸ் வந்து ஹோம்லயே பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்ற மாரி தான் இந்த வாரண்டி பீரியட்ல. பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத குயிக்கா பார்த்துடலாம். 2.5 ஜிகாஹெர்ட்ஸ் அதாவது 2.5 ஜிகாஹெர்ட்ஸ் MediaTek ப்ராசஸர் 6400. 4 ஜிபி அதுக்கப்புறம் 64 ஜிபி ரோமு, அதுக்கப்புறம் 128 ஜிபி ரோம் இருக்கு. நமக்கு வந்து வாங்கியிருக்கிறது 4 ஜிபி ரேமு, 64 ஜிபி ரோமு, அதுக்கப்புறம் 50 எம்பி சோனி IMX வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 750. 6.75 ஸ்க்ரீன் ஓகேங்களா? ஆக்சுவலா ஒரு கம்மியான பிரைஸ்ல எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அதனால தான் அதுவும் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு இந்தியன் பிராண்ட். அதுக்காக தான் இத நான் சூஸ் பண்ணேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுத்துருக்காங்க. 5000 மெகாஹார்ட்ஸ் பேட்டரி ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு வந்து 15 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் ஃபேஸ் அன்லாக் ஓகேங்களா? நமக்கு வந்து பின்னாடி வர ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. சைட்லயே வரும். ஜஸ்ட் இப்ப அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே யூஸ் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். அதாவது கேமராவா இருக்கட்டும், ஆ பேட்டரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு கேமிங்க்கா இருக்கட்டும், வீடியோ ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு கேமராவோட ஃபுட்டேஜ்லாம் உங்களோட WhatsAppக்கு டாக்குமெண்ட்லயே நான் அனுப்பிச்சுடுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிளாரிட்டியோட இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ. ஏன்னா நான் இங்க குடுக்கிறத விட உங்களுக்கு WhatsAppல டாக்குமெண்ட்ல அனுப்பிச்சா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டா இருக்கும். ஜஸ்ட் அன்பாக்ஸ் ஒவ்வொரு மொபைல் அன்பாக்ஸ் பண்றது ஒரு தனி வகையான ஃபீல் தாங்க. ஏன்னா, நீங்க ஏதாவது ஒரு பட்ஜெட்ல ஒரு மொபைல் தேடிங்கன்னா கண்டிப்பா இத வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இட்ஸ் பேங்க் ஆஃபரோட ரூ. 7,100க்கு ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையில வாங்கணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ரூ. 6,999 வரைய வரும். எந்த ஒரு டிவைஸ்னாலும். அதுக்கு இது நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றத நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட்டாவே நமக்கு ஒரு மெட்டீரியல் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்றத செக் பண்ணிறலாமா? ஃபர்ஸ்ட்டா நமக்கு வந்து கேஸ் இருக்குங்க. நம்ம என்னதான் வந்து ஒரு ரூ. 10,000க்கு, ரூ. 15,000க்கு ஃபோன் வாங்குனாலும், இந்த டெம்பர் கிளாஸு, இந்த மாரி கவர் போடுறதுக்கு நமக்கு ரூ. 100 ரூ. 200 செலவழிக்கிறது கஷ்டமா இருக்கும். நமக்கு லாவா வந்து அந்த செலவு வைக்கல. அவங்களே கேஸ் வந்து குடுத்துட்டாங்க. அடுத்து உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்து வந்து செல் இருக்கு. இத நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்றத வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஃப்ரீயா அந்த சர்வீஸ வந்து ஹோம்ல வந்து ஆ பண்றது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கேட்லாக் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா? தமிழ்ல இருக்கு. தமிழ் டாப்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. டைப் சி, சார்ஜிங் கேபிள் அண்ட் ஒரு எஜெக்ஷன் டூல். இது நார்மலா வர்றது. சார்ஜர் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒயிட்ல தாங்க இருக்கு. மத்தபடி உள்ள எந்த ஒரு கன்டென்ட்டுமே கிடையாது.
ஸோ சார்ஜர் வந்து பார்த்துக்கிறேங்க 5 வோல்ட்டு பட் 3 ஆம்ப்ஸ் தெரியுதுங்கல்ல. ஸோ அவுட்புட். ஸோ ப்ராப்பரான ஒரு சார்ஜர் வித் மேட் இன் இந்தியா. யூஎஸ்பி அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஸோ இது வந்து லாவாவோட ஒரிஜினல் கேபிள் வந்துருச்சு. 1 மீட்டர் கேபிள் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேங்களா. யூஎஸ்பி டு டைப் சி தான். ஸோ மைக்ரோ யூஎஸ்பி தான் கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து அக்சசரிஸ் பார்த்தாச்சு. இப்போதைக்கு செல்லை ஓப்பன் பண்ணிடுவோமா. ஃபைனலாக இந்த லாவா ஸ்ட்ரோம் லைட் வந்து நம்ம கையில் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு லுக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா. ஒரு ப்ரீமியம் டிசைனாக தெரிஞ்சுச்சு. ஸோ 50 எம்பி சோனி கேமரான்னு சொல்லியிருக்காங்க. 7100 பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துக்கிறேங்க. இதோட கிளாஸி டிசைன் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸோட போயிடாதீங்க. ஏன்னா மெயின் மேட்ரே இனிமேல் தான் இருக்குது. இந்த செல்லு வந்து ஒர்த்தானு. ஏன்னா எல்லாராலையும் ஒரு ரொம்ப காசு கொடுத்து வாங்க முடியாது. நார்மலாக ஒரு ஸ்டடி பண்ணுறவங்க இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டா பார்க்கணும். மற்றபடி எனக்கு ப்ரொடக்ஷன்லாம் அவ்வளோவா தேவையில்லை. ஒரு ரீடிங் பர்பஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த செல்லு எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். சரிங்களா. சைடில் பார்த்துக்கிறங்க சிம் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து நார்மலாக 3.5 ஆடியோ ஜாக்கு, டைப் சி, அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணலாம். சைடில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஆன் பண்ணுற பவர் பட்டன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன். லுக் பார்த்துக்கிறங்க நண்பா. நீங்களே பார்த்துக்குங்க. லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு டிசைனாக நல்லா தானே இருக்குது. ஸோ ப்ராப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு நண்பா. ஓகேங்களா. ஸோ ஆன் பண்ணிவிட்டு கையோட நான் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே லைவாகவே காட்டிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 ஜிபி ரேமும் 64 ஜிபி ரோமும் வாங்கியிருக்கோம். நம்ம ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். உள்ளே வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆஃப்லைன்லேயே செட்டப் பண்ணிடுறேன் உங்களுக்காக. குயிக்காக செட்டப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்டோரேஜு அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன். ஸோ சிஸ்டம் வந்து இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணியாச்சு. செல்லை நார்மலாக அந்த ஐக்கானோட வியூ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க. மெனு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரேஜ்க்காக தான் நான் பார்த்தேன். சரியா. ஸோ ஸ்டோரேஜ் வந்து 24% வந்து யூஸில் இருக்குது. நம்ம ஆன் பண்ணும்போது எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்ம பர்சனலாக இன்ஸ்டால் பண்ணலை. ஓகேங்களா நண்பா. ஸோ 17 ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 64 ஜிபியில். இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் 64 ஜிபி போதுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஆப்ஸ் மட்டும் 824 எம்பி எடுத்திருக்கு. ஓகேவா. ஸோ ஆண்ட்ராய்டு 15 தான் 13 ஜிபி. ஸோ வெளியில் நமக்கு 47 ஜிபி ஃப்ரீ இருக்குது. அண்ட் அபவுட்லேயும் போயிட்டு என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டிடுறேன். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15. ஓகே ஃபைனா. ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 15, 4 ஜிபி ரேமு, 64 ஜிபி ரோமில் என்னென்ன ஃப்ரீ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் போய் ஒன்றா செக் பண்ணலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டாக நம்ம வந்து சார்ஜிங் பற்றி பார்த்துருவோம். 5000 மெகாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.25 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரை ஆகுது. இதுவே நீங்கள் வந்து ஒரு 50% சார்ஜ் பண்ணணும்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம். 10% சார்ஜ் பண்ணணும்னா ஒரு 20 டு 25 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ சார்ஜிங் வைஸ் ஓகேவா இருக்குது. இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தா 1% வந்து கம்மியாகுது. ஏன்னா இது நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் எந்த ஒரு ஹீட்டுமே வரல. இதுவே ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு தான் 1% வந்து கம்மியாகுது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு பெரிய வீடியோ பார்க்குறோம்னா இது வந்து நான் சொல்கிறேன். இதுவே ரீல்ஸ்னால் சேம் உங்களுக்கு இன்ஸ்டாவில் எப்படியோ ரெடியூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஓவரால் வந்து பேட்டரியோடது எனக்கு வந்து ரொம்பவே ஃபைனாக தெரியுது. ஏன்னா ரொம்பலாம் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகல. அதாவது கெப்பாசிட்டி வந்து கம்மியாகல. கரெக்டாக இருக்குது. அது மாதிரி 5000 மெகாம்ஸ் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகணுமோ இந்த ப்ரைஸு கரெக்டாகவே ஆகுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேட்டரியில். அப்படியே நம்ம கேமராவுக்கு போனோம்னா 50 எம்பி சோனி கேமரா பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அதோட பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்கிறேன் லைவாக. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு கேமராவோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எடுக்கிறது வந்து 1080 எடுக்கிறேன். நல்ல ஒரு பிரைட்னஸான டைம்
ஓகேங்களா. ஒரு காலையில் வந்து ஒரு 11 மணி இருக்கும். அந்த டைமில் எடுக்கிற ஃபுட்டேஜ் தான். ஸோ நார்மலாக ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான திங்ஸ் இல்லை ஒரே இடத்துல வச்சே நான் வந்து ஒரு வீடியோ யூடியூப்பராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மெட்டீரியலை மட்டும் நான் வந்து காமிச்சு ஒரு வீடியோ எடுக்கணும், அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத நீங்களே பார்த்துக்கிறங்க. ஜஸ்ட் நான் வந்து ஹேண்டில் தான், அதாவது கையில் வச்சு ஜஸ்ட் நடந்துக்கிட்டே தான் எடுக்கேன். ஸோ ஸ்டெபிலைஸும் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துக்கலாம். ஸோ நார்மலான ஒரு டைமிங். இது வந்து 1080 ஃபுட்டேஜ். ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு இடத்தோடது. சரிங்களா. ஸோ ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து எடுத்து தரேன். அது மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஒரு இடத்த ஃபோக்கஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படுது. நம்ம ஸ்க்ரீனில் வந்து 1x 2x ஜூம் வரையும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் காட்டுறது வந்து 2x ஜூமு. இது வந்து ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டில் இருக்கிறது. இதுவே நம்ம ஜூம் பண்ணுறது எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஜூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டிடுறேன். 10x வரையும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் காட்டுறது 10x. ஸோ 10x வரையும் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை வைடு எதுவுமே கிடையாது. 1xல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. ஸோ ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கேமரா கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுறது கஷ்டப்படுது. இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த இடம் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ உள்ளே போகிற எறும்பு எல்லாமே நல்லாவே தெரியுது நண்பா. இப்போ நம்ம எடுக்கிறது வந்து 1080 எடுத்திருக்கோம். இதுவே வந்து உங்களுக்கு 2Kல காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா அதே மாதிரி ஃபுட்டேஜ் நம்ம வந்து 2Kல எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1080 எடுத்தோம், 2Kல எடுக்கிறோம். இதில் வந்து நார்மலாக பிலோ குவாலிட்டி என்னென்னா 480 பிக்சல்லேருந்து இருக்குது. 480, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 720, அதுக்கப்புறம் 1080, அதுக்கப்புறம் 2K இருக்குது. 4K கிடையாது. சேம் நம்ம எப்படி போனோமோ அதே பிளேஸில் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிற பிரைட்னஸை வச்சு 2Kவோடதையும் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டெபிலைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க. ஒரே இடத்துல வச்சு ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா. என்னையை பொறுத்தளவு அந்த ஒரு இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது உடனே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் டிலே ஆகுது. நான் கொஞ்சம் நேரமாக இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ கிளிக் பண்ணுறேன். பாருங்களேன், தெரியுதுங்களா. ஸோ கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். பட் ஓகே, ஒரு டீசெண்டான கிளாரிட்டி கிடைக்கிது. அது மாதிரி இந்த வாய்ஸுமே வந்து நான் எந்த ஒரு நாய்ஸ் கேன்சல் பண்ணாமல் தான் ஒரிஜினலாக என்ன இருக்கோ அதை கொடுத்துருக்கேன். தெரியுதா. ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ 2Kல எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ வந்து இது 1x, அப்படியே 2x போடுவோம். 2xல போடும்போதும் ப்ராப்பராக ஜூம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம 2K வீடியோ வந்து பார்த்தாச்சு பேக் கேமராவில். இது எல்லாம் பேக் கேமராவில் ஜஸ்ட் 2Kல வந்து சாம்பிள் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ தேவைப்பட்டால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8610404998 அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த நம்பரில் நான் டாக்குமெண்ட்டில் அனுப்பிச்சுடுறேன். என்ன தான் நான் வீடியோ கொடுத்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டியாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தரலாம். ஸோ லைவாகவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஸோ கேமரா ஃபைனுங்க. ஓகேங்களா. ஸோ 50 MBன்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே சொல்கிறது 50 MB தான் இருக்காது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்குது நண்பா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 5 MB தான். இப்போ நம்ம ஷூட் பண்ணுறது 1080 பிக்சல். நல்லா ஒரு சூரியன் வந்து என் மூஞ்சிலே அடிக்கும். அதனால தான் நான் வெள்ளையாக தெரியுறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது, கருப்பு தான். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா தெரியுதா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு. அப்படியே திரும்பி நான் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம நல்ல ஒரு பிரைட்னஸில் எடுக்கிறனால கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவோட அவுட்புட்டும் பார்த்துக்கிறேங்க. அது மாதிரி நான் பேசுகிறது எந்த ஒரு நாய்ஸும் கேன்சலேஷன் பண்ணாமல் டேரெக்டாக தான் தெரியுதுங்களா. மைக் எதுவுமே நான் மாட்டலை. நார்மலாக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வித்து நம்ம கையில் எப்போதும் எடுக்கிற மாதிரி தான். ஸோ எவ்வளவுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து செக் பண்ணிக்கிறங்க. எனக்கு ஓகேவாக தெரியுது. 5 MB கேமரா வெறும் 7100 வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து வருது. ஸ்டெபிலைஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க. ஸோ சரௌண்டிங் வந்து எவ்வளோ கேப்சர் ஆகுது. இது வந்து 1x, அப்படியே நம்ம 2x ஜூம் வரைய போய்க்கலாம். பட் இதில் வந்து 2K கிடையாது. நமக்கு நார்மலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு 2K பேக் கேமராவில் இருந்துச்சு. பட் ஃப்ரண்ட் கேமராவில் 2K வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து 1080 பிக்சல் அண்டு 480, 720 இவ்வளோ தான். ஸோ இது வந்து நார்மலாக ஃப்ரண்ட் கேமராவோட அவுட்புட்.
இந்த வீடியோ கிளாரிட்டி வந்து 720. ஸோ இப்போ முன்னாடி வந்து நம்ம 1080 சொன்னோம், இது வந்து 720. ஸோ இதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துக்கிறோங்க. எனக்கு அவ்வளோவா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலை. நம்ம லேப்டாப் எதுலையாவது போட்டு பார்த்தா தான் தெரியும். ஷூட் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு பிரைட்னஸ் லெவலில் கொஞ்சம் மாறுபாடு இருக்குது. அது மாதிரி சேக் தெரியுதுங்களா? ஸோ 1080 எனக்கு கொஞ்சம் சேக்கும் கம்மியாக தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து 720. பட் மற்றபடி எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலை. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து அதிகமாக எனக்கு யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இதையெல்லாம் நீங்கள் கணிக்க தேவையில்லை, அதாவது பொருட்படுத்த தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப யூஸோ அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி ஓகேன்னு தெரிஞ்சால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கிறேங்க நண்பா. கேமராவுக்கு பொறுத்தவரை ஒரு வெயிலில் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3லேருந்து 4% பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுது. அந்த நேரங்களில் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே கிடையாது. எல்லாம் ஓகேவா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீடியோ கிளாரிட்டி யூடியூப். ஓகேங்களா? ஸோ கேமராவில் நான் சொல்லியிருந்தேன் 2K வரையே இருக்குது பேக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீடியோ வந்து நமக்கு வந்து 1080 வரை தான் தெரியுதுங்களா? இது வந்து ஆக்சுவலாக 4K வீடியோ நம்மளோட மீனவ நாலேஜ் சேனலில் போட்டு தான் தெரியுதுங்களா? அட்வான்ஸில் போனோம்னா நமக்கு அதிகபட்ச கிளாரிட்டியாக 14440. ஓகேங்களா? ஸோ அந்த இது தான் இருக்குது. ஸோ நமக்கு 4K பிக்சல் வந்து இதில் ஓடாது. ஏன்னா இது வந்து 4K வந்து அவைலபிள் கிடையாது. இதுவே இருட்டில் இருந்து பார்க்கும்போது அதை கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துக்கிறோங்க. தெரியுதுங்கள்ல? ஸோ வாய்ஸ் பவர் வச்சு காட்டுறேன். வெயிட் பண்ணியிருக்காங்க. சரியான கூட்டமாக இருக்குது. அதையும் காட்டுறேன். பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. தெரியுதுங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது? உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியான க்ரௌடு மக்களே. இவ்வளோ க்ரௌடு இருக்குது. பார்க்கலாம். நமக்கும் விண்டோ சீட், அதாவது அந்த கதவோரமாக இடம் கிடைக்குதானே. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை அந்த இடத்துல இருந்து புதிய பாம்பன் பாலத்தை பார்க்குறது. இப்படியே இந்நேரம் ட்ரெயின் கிளம்பி இருக்கும் 11. இன்ஸ்டாகிராம்லேயுமே உங்களுக்கு ரீல்ஸ் வருது. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து இன்ஸ்டாகிராமோட வீடியோஸ் வித் வந்து கொஞ்சம் லோ லைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் நான் வாய்ஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். 85 செட்டுனாலும் சரி, 580நாலும் சரி, இல்லை 276 இல்லை 276C. ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கிற செட்டுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ட்ராக் போடுறேன். ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு கலர் வைக்கிறேன். அந்த கலர் வைக்க தெரில, இல்லை நான் புதுசாக போகிறதுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்து வந்து நம்ம கேமுக்குள்ளே வருவோம். கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் கேம் எதுவுமே நான் வந்து விளையாண்டு பார்க்கல. ஸோ இருக்கிறத சின்ன சின்ன கேம் தான். ஏன்னா ஒரு மொபைலோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 15,000 இருக்குன்னா பெரிய கேம் வந்து விளையாண்டு பார்க்கலாம், ஒர்த்தாக இருக்கும். பட் இது வந்து 7,500, அதாவது 8,000 விற்கிறாங்க. பேங்க் ஆஃபர் இந்த மாதிரிலாம் எனி டைமே இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 700லேருந்து 800 வரையே ரெடியூஸ் ஆகுது. 7,100 இல்லை 7,199 வரையே பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்டாண்டர்டாக நார்மலாக விளையாடுற கேம் எல்லாமே நல்லா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லைக் வந்து ஒரு கேண்டி கிரேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெம்பிள் ரன்னாக இருக்கட்டும், ஸோ சப்வே சர்ஃபராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேம் எதுவும் எந்த ஒரு லேக்கும் தெரியலை, ரொம்ப தெரியலை, நார்மலாக இருக்குது. பட் என்னென்னா இந்த டெம்பிள் ரன்லாம் விளையாடும்போது அந்த சென்சிங் வந்து எனக்கு கொஞ்சம் டிலேவாக தெரியுது. நம்ம இப்போ சைடில் போயிட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம்னா மொபைலில் சேவ் பண்ணால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது வந்து கொஞ்சம் போகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த சென்சிங்கில் கொஞ்சம் எனக்கு ஒரு டிலே வந்து தெரிஞ்சுச்சு, அது மட்டும் தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கேமிங் வைஸும் நல்லாவே இருக்குது. இதுவுமே கேமரா மாதிரி தான் பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் இந்த கேமை விளையாண்டிங்களா உங்களுக்கு 3லேருந்து 4% வரை பேட்ரி கம்மியாகுது. பட் என்னென்னா எந்த ஒரு ஹீட்டிங் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லில் அந்த ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு அவங்க கொடுத்த எல்லா ஒரு ஸ்பெக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கேமிங்க்கு எவ்வளோ பேட்ரி ட்ரெயின் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டு, லாக் அன்லாக் அதையுமே பார்த்துக்கிறங்க. ஸ்பீடு இப்போதைக்கு லாக்கில் இருக்குது.
ஓகேவா? அதில ஒரு டிலே தெரியுதுல்ல. இப்ப நான் வச்சுடுறேன். அந்த ஸ்க்ரீன் வர்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 செகண்ட் ஆகுது. ஆஃப் பண்ணிடுறேன். மத்தபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கிடுங்க. விரல் வந்து இங்க இருக்கு. நான் போய் ஒட்டிட்டேன். தெரியுதுல்ல ஸ்க்ரீன் வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட் ஒரு டிலே இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி எதுவும் பெருசாலாம் ஒரு டிலேலாம் எதுவும் தெரியல. அளவு ஸ்பீடா தான் இருக்கு. இன்னும் ரொம்ப அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு, அதோட ஃபீட்பேக்குமே நான் குடுக்குறேன். சரிங்களா? ஓவரால் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டா வந்து ஒரு இந்த ஃபோன வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா வாங்கலாம். ஒரு ஹெவியான யூசேஜ் கிடையாது. எனக்கு ஃபோன் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்னு ஒண்ணு வேணும். அப்பப்போ ஒரு ரீட் பண்றதுக்கு, ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. ஏன் நீங்க இத வச்சு ஒரு கிரியேட்டரா கூட ஆகலாம். ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண போறீங்கன்னா, தாராளமா ஒரு ப்ராடக்ட் எதையாவது ரிவ்யூ பண்றது இந்த மாரினா, தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கேமரா இருக்கு. அந்த ரேட்டுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸோ பண்ணுது. நீங்க ஸ்டாண்ட் பை மோட்ல சிம்மு நீங்க போட்டு யூஸ் பண்ணா, ஒரு நாள் ஃபுல்லாமே வெறும் 5லேருந்து 7% தான் கம்மியாகுது. எதுவுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் போட்டு மட்டும் வச்சிருந்தா, ஸோ பேட்டரி வைஸ் எல்லாமே குட். ஓவரால் வந்து எனக்கு இந்த செட் வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. எந்த ஒரு நெகட்டிவுமே சொல்ல முடியல. ஏன்னா நெகட்டிவ் நம்ம எதுக்காக எதிர்பார்க்கலாம்? ரேட்டு கூட இருந்து ஏதாவது சரியில்லைன்னா எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து இந்த ரேட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் பிராண்டு. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணாம யாரு சப்போர்ட் பண்ண போறா? இது நானே பெர்சனலா என்னோட யூஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணது. எந்த ஒரு ப்ரமோஷனும் எதுவுமே கிடையாது. இதுவரையும் நம்ம சேனல்ல ப்ரமோஷனுமே பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் எனக்கு வந்து இந்த கேமராவா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அ அதுக்கப்புறம் அது வந்து டிலே ஆகாம அந்த வீடியோவோட கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதில 4K எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம 50 எம்பி சோனி கேமரா, அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட், 5000 மெகாஹெர்ட்ஸ், ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தடு எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டா போறீங்கன்னா, தாராளமா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், அ இல்ல பேசிக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது வீட்ல உள்ளவங்க சும்மா நார்மலா அம்மா, அப்பாவுக்கு வாங்கி குடுக்கணும். அவங்கன்னா, தாராளமா இந்த ஃபோன வந்து நீங்க குடுக்கலாம். ஹெவி யூசேஜ் இல்லாதவங்களுக்கு தாராளமா ஒரு நல்ல ஃபோன். சரிங்களா? ஸோ இதுவரைய வீடியோ பார்த்து இந்த ஃபோனோட ரிவ்யூஸ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு எப்போதும் ஒரு சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ நண்பா. பாய் பாய்.